بسم الله الرحمن الرحيم أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون وإذا ما أنزلت سورة نظر بعضهم إلى بعض هل يراكم من أحد ثم انصرفوا صرف الله قلوبهم بأنهم قوم لا يفقهون لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளர் நேரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஐமாக்கள் இன்னும் நல்லடையவர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையை அமைத்து கொண்டு இவ்வுலகில் வாழ்ந்து மரணித்து மறுமையில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நாம் இங்கே இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய அடிப்படையான அறிவு ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு அறிவு. இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவனுடைய தகுதி என்னவென்றால் அவன் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும். அறிவில்லாதவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை நம்பிக்கைகளை யார் மனப்பூர்வம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று இஸ்லாம் சொல்லுகின்ற கடமைகளை யார் புரிந்து அதை கடைபிடித்து வாழுகின்றார்களோ அவர்தான் முஸ்லீம். அந்த முஸ்லிமிற்கு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை குறித்த அறிவு இருக்க வேண்டும். முதலில் தன்னை படைத்தவன் யார் என்று அவன் அறிய வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹ்ஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உசூல் ஸலாஸா என்கிற ஒரு நூலிலே சொல்லுகிற போது ஒரு முஸ்லிமிற்கு இருக்க வேண்டிய அடிப்படையான விஷயத்தை பற்றி அறிவை பற்றி சொல்லுகிற போது மாரிஃபத்து அன் ரப்பிஹி, தம்முடைய ரப்பை குறித்த அறிவு இருக்க வேண்டும். மாரிஃபத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அறிய வேண்டும். மாரிஃபத்து அன் தீனில் இஸ்லாமி பில் அதில்லா, இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து ஆதாரங்களோடு அவன் அறிந்திருக்க வேண்டும்.
இந்த அறிவு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் முஸ்லிம். யாரிடத்தில் இந்த அறிவு இல்லையோ அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா அனுப்பப்பட்ட சமுதாயம். எந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் நபியா வந்தாங்க? மக்கா குறைஷிகளுக்கு. அந்த குறைஷிகளுக்கு அல்லாஹ் யார் என்று தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரியும். அப்ப அவர்களெல்லாம் அறிவாளிகளா? அல்லாஹ்வை தெரிஞ்சிருக்கிறாங்களே, அறிவாளிகளா? இணை வைப்பாளர்கள். அப்ப அறிவாளிகள் இல்ல இல்ல. சரி, மாஷா அல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ் யார் என்று தெரியும். அல்லாஹ்வை தெரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் தெரியவில்லை. சரிங்களா? அதனால்தான் அந்த சமூகம் அபுல் ஹக்கம் என்ற நபருக்கு பட்டப்பேர் சூட்டியது. யார் அந்த அபுல் ஹக்கம் தெரியுமா? அபுல் ஹக்கம் யார் தெரியுமா? அரபு உலகத்தில் ஒரு மனிதன் அபுல் ஹக்கம். அபுல் ஹக்கம்னா என்ன அர்த்தம்னா ஞானத்தின் தந்தை. அவர் அவ்வளவு பெரிய அறிவாளி. சரிங்களா? இப்ப நம்ம சொல்ல முடியா மேதாவி, வேற என்ன சொல்லுவோம், மெத்த படித்தவர், மேதகுரு என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர அவர் அதிகமான ஞானமுடையவராக இருக்கிறார் என்கிற காரணத்தினால அவருக்கு இந்த பட்டங்கள் எல்லாம் சொல்லுவோம். விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அந்த சமூகத்திற்கு மத்தியில அபுல் ஹக்கம் ஞானத்தின் தந்தை என்று ஒருவர் போற்றப்பட்டார். ஒருவர் என்று சொல்லக்கூடாது, ஒருவன் போற்றப்பட்டார். அந்த மக்களால் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரிசாலத் அந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துகிற போது இவன் அந்த பூமியில் இருக்கிறான். என்ன அடைமொழியோடு சுற்றி கொண்டிருக்கிறான்? அபுல் ஹக்கம் என்கிற அந்த அடைமொழியோடு சுற்றி கொண்டிருக்கிறான். அவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வச்சாங்க. என்னன்னு? அபு ஜஹல். என்ன பேர் வச்சாங்க? அபு ஜஹல். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மடமையின் தந்தை என்ற அர்த்தம். அவங்க என்ன பேர் வச்சாங்க? அறிவாளியின் தந்தை, ஞானத்தின் தந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மடமையின் தந்தை. ஏன் இந்த பேரு ஏன் மாறிடுச்சு? அல்லாஹ்வை அறியவில்லை. அவனுக்கு முதன்மையான அறிவு என்ன வேண்டும்? ஃபர்ஸ்ட் அறிவு என்ன வேணும்? அல்லாஹ்வை பற்றிய அறிவு வேண்டும். அந்த அல்லாஹ்வை பற்றிய அறிவு ஒருவனிடத்தில் இல்லாவிட்டால் அவன் யாரு? மடையன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅலம் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது உங்களுக்கு இல்மு வேண்டும், அறிவு வேண்டும். எதை பற்றி அறிவு வேண்டும்? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பற்றி அறிவு வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு தகுதியான இலாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த அறிவு இருக்கணும். இந்த அறிவு இல்லைன்னு சொன்னா அவன் முஸ்லீமாக முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை, அதற்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அகீதா என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த கொள்கை எத்தனை இருக்கு? இஸ்லாத்திற்குள் எத்தனை கொள்கை இருக்கு? எத்தனை? 6. எத்தனை கொள்கை இருக்கு? தூண்கள் தான். கொள்கை எத்தனை இருக்கு? அகீதா எத்தனை இருக்கு? ஒண்ணுதான். மாஷா அல்லாஹ். கொள்கை எத்தனை தான் இருக்கு? ஒரே கொள்கை தான். எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரே கொள்கை. எந்த கொள்கை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகம் படைக்கப்பட்ட முதற்கொண்டு இதுதான் உலகத்திற்கான கொள்கை, கோட்பாடு. பிரபஞ்சத்திற்கும் மனிதர்களுக்கும் படைப்புகளுக்கும் அனைவருக்குமான கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், எண்ணற்ற கோள்கள் இவை அனைத்தும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அங்கீகரிப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் படைப்புகள், மலாயிகா, ஜின்கள், இவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வை அங்கீகரிப்பதற்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ. அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நிச்சயமாக வணங்க தகுதியான இலாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வல் மலாயிகத்து. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வேற யார் சாட்சி சொல்றாங்க? மலக்குகளும் சாட்சி சொல்கிறார்கள். அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க?
லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அங்கீகரித்திருக்கிறார்கள். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் எல்லாவற்றுக்குமான கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லோருமே எதை தெரிந்தாக வேண்டும்? அகீதாவை தெரிந்தாக வேண்டும். அகீதாவில் நாம் முதன்மையா தெரிய வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும். சரி, இப்ப நாம் இங்க இருக்கிறோம் இல்லையா, நாம் எல்லாருமே கடந்த 20-30 வருடங்கள் அல்லது அதற்கு மேல சீனியர் இருப்பாங்க, ஜூனியர் இருப்பாங்க இல்லையா, இத்தனை வருடங்களாக நாம் ஒரு கொள்கை சார்ந்த அமைப்போடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சரிதானே? நாம் ஏன் ஜமியாவோட பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? கொள்கை, இஸ்லாத்தின் கொள்கை எத்தனை ஒன்றுன்னு சொல்ல முடியாது, அந்த அடிப்படை கொள்கையிலேயே பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த அமைப்போடு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்கிறோமா? ஒருவர் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன அறிவு இருக்கணும், என்னெல்லாம் தெரியணும்? உதாரணம் கேட்கிறேன். என்ன தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறேன் தெரியுதா? அப்படி இல்லை. என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா அடுத்த கேள்வி என்ன? என் பேர் என்ன, என் ஊர் எது, சரிங்களா, நான் எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன், என்ன படிச்சேன், இதெல்லாம் தெரிஞ்சாதானே என்ன செய்யும்? தெரியும் சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு யாருக்கு என்ன தெரியாது? சரிதானே? தெரியாது. அப்ப ஒருத்தரை பற்றி அறிமுகம் நமக்கு இருக்குன்னு எப்ப நம்ம வாதிட முடியும்? அவரை பத்தி நம்ம முழுமையா தெரிந்து கொண்டால். இப்ப நாம இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையில் அகீதாவில் முதன்மையானது மஅரிஃபத்து அன் ரப்பி, ரப்பை குறித்த அறிவு. ரப்பை குறித்த அறிவு நம்மகிட்ட இருக்கா? ஒருவர் ரப்பை குறித்த அறிவு இருக்கு என்று வாதிடுவராக இருந்தால் அவரிடத்தில் 5 விதமான இல்ம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய அறிவில் 5 அறிவு இருக்கணும். என்னெல்லாம் இருக்கணும்? அல்லாஹ்வை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கிறோம், ஈமானுடைய கிளைகளை பத்தி பேசல. நான் சரிங்களா? இல்மு பிதாத்திஹி, அல்லாஹ்வுடைய தாத்தை குறித்த அறிவு, அல்லாஹ்வுடைய தாத் உள்ளமை, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை பற்றிய அறிவு. வ சிஃபாத்திஹி, அவருடைய பண்புகள் என்ன, வ அஸ்மாஇஹி, அவருடைய பெயர்கள் என்ன, வ அஃபாலிஹி, அவருடைய செயல்கள் என்ன, வ தன்ஸீவ் அம்மா லா யலீக் பிஹி, அல்லாஹ்விற்கு தகுதி இல்லாதவை எதெல்லாம், அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லக்கூடாத விஷயங்கள் எதெல்லாம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? இப்ப நாம வந்து சில நாம் யாரை அறியல? ரப்பை அறியவில்லை. நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய அமல்கள், நம்முடைய பண்புகள், இவை அனைத்துமே இன்றைக்கு மிகச்சரியாக இருக்கிறதா, சீரான முறையில் இருக்கிறதா என்று கேட்டால் ஒட்டுமொத்த குரலில் ஒரே பதில் சொல்லுவோம். என்னன்னு? இல்ல. கரெக்ட். என்ன காரணம்? நம்முடைய அதை படிக்கல. அதை விட முதன்மை என்ன காரணம்? கரெக்ட். மாஷா அல்லாஹ், சரியான பதில் தான். ஈமான் குறைபாடு. ஈமான் குறைபாடு ஏன் வருதுன்னு சொன்னா நமக்கு நம்முடைய ரப்பை பற்றிய சரியான அறிவு இல்லை, அதனால் ஈமான் குறைபாடு. சரியான அறிவு நம்மிடத்தில் இருந்தால் ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்படிதானே? அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை பற்றி பேசுகிற போது, அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதப்படுகிற போது என்ன ஏற்படும்? அல்லாஹ் சொல்றான், ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிதானே? வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் ஜியாதத் அதிகரிக்கும். ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், இன்னும் என்ன செய்வாங்க? அவங்க தங்களுடைய ரப்பின் மீது முழுமையாக தவக்குல் வைப்பார்கள். பாரங்களை, பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முழுமையாக ஒப்படைத்து விடுவார்கள். அப்ப அந்த ஈமான் இன்றைக்கு நமக்கு குறைபடுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நாம் ரப்பை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. இந்த குறைபாடு நம்ம வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு மிகப்பெரிய முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். காரணம், இதுதான் நமக்கு அடிப்படையான விஷயம். ஒரு ஜமியாவோடு நாம் இணைந்து பயணிக்கிறோம் என்று சொன்னால் அது எதற்காக? கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு. நம்ம குடி பிடிக்க போறோமா? ரோட்ல இறங்கி குடி பிடிக்க போறோமா? கோஷம் போட போறோமா? வேற ஏதாவது எலெக்ஷன்ல நம்ம வந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த டைம்ல நமக்கு ஏதாவது கவனிப்புகள் இருக்கா? ஏதாவது கவனிப்புகள் இருக்கா? நமக்கு இல்லையே. யாரெல்லாம் குடி பிடிக்கிறாங்களோ, கோஷம் போடுறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கும்? கிடைக்கும். நமக்கு எதுவுமே கிடையாது.
அப்ப எதற்காக நாம் நினைக்கிறோம் இப்படி ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்து அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் கொள்கைக்காக வேண்டி பயணிக்க வேண்டும். அந்த கொள்கையில் என்ன செய்யக்கூடாது? தவறு வந்து விடக்கூடாது, தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாம் இதில் பயணித்துக் கொண்டோம். இப்ப நமக்கு எதை பற்றி அறிவு முதல்ல இருக்கணும்? அகீதாவை பற்றி அறிவு முதன்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் ஆரம்பித்த போது எதை சொன்னார்கள்? கொள்கை சொன்னார்கள். யா அய்யுல் அரப் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். அரபுகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். என்ன சொன்னாங்க? 13 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடைவிடாது இதே பிரச்சாரத்தை செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. ல தமூதுன கமா தனாமூன். நீங்கள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அது போன்று ஒரு நாள் மரணித்து விடுவீர்கள். சத்துபஹஸூன கமா தஸ்தைகுதூன். எப்படி நீங்கள் உறக்கத்திலிருந்து விழித்தெழுகிறீர்களோ அது போன்று ஒரு நாள் விழித்து உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் சொன்னாங்க. இந்த நிலை, அதாவது ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படைகளை பற்றித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் மிக ஆழமாக அழுத்தம் திருத்தமா மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செஞ்சாங்க. காரணம் என்ன? இதுதான் அடிப்படை, அஸ்திவாரம். அஸ்திவாரம் சொல்லுமா? கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் இல்லையா? அந்த அஸ்திவாரம் என்பது நமக்கு ஒரு முஸ்லிமிற்கான அஸ்திவாரம் என்ன? அகீதா, கொள்கை. கொள்கையை நாம தெளிவில்லைன்னு சொன்னா நம்முடைய அமல்கள் அனைத்துமே வீண். ஏன்னா கொள்கையில் ஒருவன் தெளிவில்லாவிட்டால் அவனிடத்தில் குஃப்ர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நிஃபாக் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஷிர்க் இணை வைப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் என்னது? கொள்கைக்கு முரணான விஷயங்கள், ஈமானுக்கு முரணான விஷயங்கள். அப்படித்தானே? ஷிர்க் அல்லாஹ் தஆலா சொன்னான், அல்லதீன ஆமனு வலம் யல்பஸு பீமானிஹிம் துல்ம் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் ஈமான் கொண்டு ஈமானோடு துல்மை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் அம்ன் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களே நேர்வழி நடந்தவர்கள், நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். 6வது அத்தியாயத்துடைய 82வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஈமான் கொண்டு துல்மு கலக்கவில்லை என்று சொல்றான். துல்ம் என்றால் என்ன? அநியாயம். நேரடியான பொருள் என்ன? அநியாயம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன அர்த்தத்தில் இந்த அநியாயத்தை சொல்கிறான்? இணை வைத்தல். மாஷா அல்லாஹ். அப்ப நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஈமான் என்றால் என்ன என்பதை விளங்காவிட்டால், கொள்கை புரியாவிட்டால், நம்முடைய கொள்கைக்கு நேர்மாறாக இருந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து விடும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எச்சரிக்கிறான். ஈமான் கொண்டுட்டு ஈமானோடு நீங்க என்ன செய்யக்கூடாது? துல்மை கலக்கக்கூடாது. துல்ம் என்று சொன்னால் ஷிர்கை கலக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த வசனம் சஹாபாக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிற போது, ஐயுனா லா யதுலிம் யா ரசூலுல்லாஹ், எங்களில் அநியாயம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்கிற போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? இந்த வசனத்தில் அல்லாஹ் துல்ம் என்று சொல்வது, அநியாயம் என்று சொல்வது நீங்கள் புரிந்திருக்கின்ற அர்த்தத்தில் அல்ல. என்ன அர்த்தத்தில் சஹாபாக்கள் புரிஞ்சாங்க? துல்ம் என்றால் என்ன அர்த்தத்தில் அவங்க புரிஞ்சாங்க? தீமை, பாவம், அந்த அர்த்தத்தில் அவங்க பார்த்தாங்க. ஒருத்தர் அடிச்சுட்டாரு, அது என்னது? அநியாயம். திட்டாரு, அது அநியாயம். ஒருத்தர் சொத்து அபகரிச்சுட்டாரு, அது அநியாயம். அல்லது தனக்குத்தானே ஏதாவது தீங்கு இழைத்துக் கொள்கிறார் தன்னுடைய நஃப்ஸுக்கு, அது என்னதான்? அநியாயம். அரபி மொழியில துல்ம் என்பதற்கான தாரீஃப் என்ன சொன்னா, வலஉ ஷைஇன் ஃபீ கைரி மஹல்லிஹி, ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் அல்லாமல் வேறொரு இடத்தில் வைப்பதுதான் என்னது? அரபில துல்ம். செருப்பை கொண்டு போய் என்ன செய்யணும்? ஷோகேஸ்ல வச்சா நம்ம சொல்ல முடியாது, என்ன பெருத்த அநியாயமா இருக்கு, இதை வைக்க வேண்டிய இடமா இது கேட்போமா? நம்ம அது அநியாயமா தான் நம்ம பார்க்கிறோம். அதான் அரபு மொழியில ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்கான ஒரு டெஃபினேஷன் இருக்கு, அது கரெக்டா ஆப்டா பொருந்தும். அந்த அடிப்படையில துல்ம் என்பதற்குரிய அரபு மொழியிலான வரைவிலக்கணம் என்ன? வலஉ ஷைஇன் ஃபீ கைரி மஹல்லிஹி, ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் அல்லாமல் வேறொரு இடத்தில் வைக்கிறதா என்னது? துல்ம். அதான் துல்ம். அப்ப அதனால தான் அல்லாஹ் இபாதத் என்பது யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக, தனக்கு இபாதத் செய்வதற்காக தான் இந்த படைப்பை படைத்திருக்கிறான். இந்த படைப்பு இன்னொருத்தர போய் வணங்குறான், அது அநியாயம். சரிங்களா? அதுதான் துல்ம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த இடத்துல அந்த வசனத்திற்கு விளக்கம் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கிற போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க.
அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமா ஷிர்க் என்பது மகத்தான பாவம், மிகப்பெரிய பாவம். பாவங்களிலே பெரிய பாவம் இது இணை வைப்பு. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அதைத்தான் இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? துல்ம் என்று சொல்லி காட்டுகிறான். இணை வைப்பு என்பது பெரிய துல்ம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அதே இணை வைப்பை தான் இந்த வசனத்தில் என்ன சொல்றான்? ஈமானோடு துல்மை நீங்கள் கலக்கக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறான் என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 வசனத்தை கொண்டு சஹாபாக்களுக்கு விளக்கம் அளித்தார்கள். அப்போ கொள்கையை பற்றி ஒருவருக்கு தெளிவில்லாவிட்டால் அவரிடத்தில் என்ன நடக்கும்? ஷிர்க் ஏற்படும். அதே போன்று அவரிடத்தில் குஃப்ர் உண்டாகும், நயவஞ்சகம் உண்டாகும். முனாஃபிகீன்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுடைய 8-9 ஆகிய வசனங்களை சொல்றான். வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுஃமினீன், மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வமா ஹும் பிமுஃமினீன், அவர்கள் மூமின்கள் அல்ல. அவங்க சொல்றாங்க என்னன்னு? நாங்க மூமின் தான். இப்ப எப்படி நாம நினைக்கிறோம், நமக்கு இஸ்லாமுடைய அடிப்படை தெரியாது, அகீதா தெரியாது, கொள்கை தெரியாது, கொள்கைக்கு முரணானவை என்ன என்று தெரியாது. ஆனா நாம என்ன சொல்றோம்? நம்மள முஸ்லிம், மூமின், பர்ஃபெக்ட் முஸ்லிம் தானே நம்ம சொல்றோம். நம்ம யாராவது பர்ஃபெக்ட் இல்லைன்னாவது சொல்லுவோமா? நான் பர்ஃபெக்ட் இல்லைன்னு யாரும் சொல்லுவோமா? நம்ம வாழ்கின்ற போய் சொல்லுவோமா? கேட்கிற போது இல்ல எனக்கு கொஞ்சம் தெரியல, குறை இருக்கு அப்படின்றது வேற விஷயம். வாழ்கின்ற நம்ம யாராவது போயிட்டு பர்ஃபெக்ட் இல்லைங்கன்னு சொல்றதுண்டா? இல்ல. நம்ம என்ன எண்ணத்தோட, என்ன நம்பிக்கையோடு வாழ்கிறோம்? நான் பரிபூர்ணமாக தான் இருக்கிறேன், என்னோட நம்பிக்கை சரியாகத்தான் இருக்கு அப்படின்ற அந்த எண்ணம் தான் நம்ம என்ன செய்யுது? எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. சரிங்களா? சைத்தான் நமக்குள்ள போட்டிருக்கிற அந்த சிந்தனை நம்மளை என்ன செய்யறான்? கல்வி பயில்வதை விட்டு, மார்க்கத்தை கற்பதை விட்டு, அதற்கு நேரம் செலவிடுவதை விட்டு நம்மளை என்ன செய்யறான்? தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இது ஒரு பெரிய கை சேதம். இப்ப நாம என்ன செய்யணும்? முதலாவது இந்த அடிப்படையை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாவிட்டால் எப்படி நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நேரடியாகவே அவர்கள் சாட்சி சொன்னார்கள், ஷஹாதாவை சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மொழிந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா ஹும் பிமுஃமினீன், அவர்கள் மூமின்கள் அல்ல. யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, அவங்க என்ன செய்றாங்க? الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح لا حول ولا قوة إلا بالله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله لا إله إلا
முனாஃபிக்கீன்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து என்ன செஞ்சாங்க? ஷஹாதா சொன்னவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போருக்கு சென்றவர்கள். சில பேர், எல்லா முனாஃபிக்கீன் இல்லாவிட்டாலும் சில பேர் என்ன செய்வாங்க? உலகத்தின் ஆதாயத்தை கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கலந்து கொள்ள சென்றிருக்கிறார்கள். தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றிருக்கிறார்கள். ஜுமாக்களில் வந்து பங்கெடுத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருந்த மக்களை அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா ஹும் பிமுமினீன், ஏன் அவர்களை மூமின்கள் என்று அல்லாஹ் அங்கீகரிக்கல? அவருடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? நயவஞ்சகம் இருந்தது. நயவஞ்சகம் என்பது ஈமானுக்கு எதிரானது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருடைய ஈமான அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. சூரத்துல் முனாஃபிகூன் என்கிற அத்தியாயம், அல் குர்ஆனுடைய 63வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தின் முதல் வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான்? இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். நபியே, இந்த நயவஞ்சகர்கள் உம்மிடத்தில் வந்தால் வந்து என்ன செய்றாங்க? நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்று சாட்சி சொல்கிறார்கள். வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்று. அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான். அவங்களுடைய சாட்சியம் தேவையில்லை. அது மட்டுமல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். இந்த முனாஃபிகீன்கள் யாரு? பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ ஒருவன் அகீதாவை அறிந்து கொள்ளாவிட்டால், ஈமானுடைய அடிப்படைகளை சரியான முறையில் புரிந்து கொள்ளாவிட்டால், அவரிடத்தில் ஒன்று இணை வைப்பினரும் இல்லாவிட்டால் நயவஞ்சகம் ஏற்படும். அதே போன்றுதான் குஃப்ர் ஏற்படும். குஃப்ர் என்றால் நிராகரிப்பு தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்றாங்க? ஜிஹாதுக்கு செல்கிறார்கள், போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். வருகிற வழியில் அவர்கள் என்ன செய்றாங்க? சஹாபாக்களையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் கேலி செய்கிறார்கள். சஹாபாக்கள் கேலி செய்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எங்களோட சில மக்கள் இருக்கிறாங்க, அர்கப்னா புத்தூனன் வஅஜ்பன் இந்த லிகா. அவங்க யாரு சொன்னா, வயிற்றை விரும்பக்கூடிய மக்கள், அதாவது சாப்பாட்டு பிரியர்கள். என்ன சொல்றாங்க? சாப்பாட்டு பிரியர்கள். அதே போன்று அஜ்பன் இந்த லிகா, எதிரிகளை சந்திக்கிற போது அவர்கள் போரையா தொடர்நடுங்கிகள். யார சொல்றது? சஹாபாக்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். என்ன சொல்றான்? கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும் லா தஅத்ததிரு கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். அவங்க என்ன செய்றாங்க? சாக்கு போக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. ஏன் அந்த வார்த்தை சொன்னார்கள் என்பதை பற்றி அவர்கள் சொல்லுகிற போது, நாங்க என்ன செஞ்சோம்? விளையாட்டுக்காக வேண்டி, வேடிக்கைக்காக வேண்டி அந்த மாதிரி பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் வஹ்ய இறக்குறான். என்னன்னு அவங்க என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டதற்கு பிறகு காஃபிர்களாக மாறிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் மிக ஒரு எச்சரிக்கையான ஒரு வசனம். சூரத்து தௌபாவுடைய 64, 65 வசனங்கள் இருக்கும். அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? சஹாபாக்களை குறை சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் யார் என்று சொல்கிறான்? காஃபிர். முனாஃபிக் அல்ல, காஃபிர். ஏன் காஃபிர் என்று சொல்கிறான்? சஹாபாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லி காட்டியதை போன்று, கௌமுன் இக்தாரஹுல்லாஹு லி சுஹ்பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமைக்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்கள் தான் யாரு? சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தேர்வு தவறாகுமா? அல்லாஹ் தகுதி இல்லாதவர்களை உயர்ந்த இடத்தில் வைப்பானா? சஹாபி என்கிற அந்தஸ்தை கொடுப்பானா? சொர்க்கத்துக்குரியவர் என்று நன்மாராயம் சொல்லுவானா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர் என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட மக்களை ஒருத்தர் விமர்சிக்கிறான் சொன்னா அவன் யாரு? உள்ளத்தில் ஈமான் இல்லாதவன், குஃப்ரை மறைத்து வைத்திருக்கிறவன் என்று அர்த்தம் என்பதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த மக்களை குறை சொன்னவர்களை காஃபிர் என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஈமானுடைய அடிப்படைகளை நாம் சரியாக புரியாவிட்டால் அது நம்மை ஒன்று இணை வைப்பின் பக்கம் தள்ளிவிடும், இல்லாவிட்டால் நம்மை நயவஞ்சகத்தனத்தின் பக்கம் இழுத்துவிடும். அப்படி இல்லைன்னா நம்மளை என்ன செய்வோம்? குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதை தெரியணும்? கொள்கை விஷயத்தை தெரியணும். அதில் எதை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்? ரப்பை பற்றி, நம்முடைய படைப்பாளனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை பற்றி எப்படி தெரியணும்? அதற்கும் மார்க்கம் சில வரையறைகளை சொல்லி இருக்கிறது. இந்த 5 விஷயங்கள் சொன்னோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பற்றி அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை பற்றி அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய அஃஆல்களை பற்றி அறிய வேண்டும். வ தன்ஸீஹு அம்மா லா யலீகு பிஹி, அல்லாஹ்விற்கு தகுதி இல்லாததை விட்டு அல்லாஹ்வை தூய்மைப்படுத்த வேண்டும். இது எல்லாமே இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அறியாமையின் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற விஷயம். அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி தெரியாது,
அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுடைய அஃஆல்கள் தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்விற்கு தகுதி இல்லாதது எது? அல்லாஹ்வோடு இணைத்து பேசக்கூடாத விஷயங்கள் எது? ஜாகில்கள் மக்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை பார்த்து, அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது கேட்காதா? எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த சில இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினார் இல்லையா? என்ன பேசினாங்க? மாலக்கும் லா தன்திகூன், உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, நீங்களே பேச மாட்டேங்கிறீர்கள், உங்களுக்கு பேச முடியாதா? யாருக்கு? அந்த சிலைகளுக்கு பேச முடியாது. அது உண்மையில் அது பேச தெரியாதவர்கள் என்பதை நினைச்சாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலைநாட்டிய வாதத்தை இன்றைக்கு நம்ம ஜாகில்கள் மக்கள் யார்கிட்ட சொல்றாங்க? அல்லாஹ் உனக்கு காது கேட்காதா, உனக்கு கண்ணு தெரியாதா? நவுதுபில்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? ஒண்ணு உங்களுக்கு கோபம் வந்து சொல்லுவாங்க நினைக்கிறேன், சில நேரத்துல கோபத்தினால சொல்லுவாங்க, இல்லையா அறியாமையில சொல்லுவாங்க. இரண்டுமே என்னது? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்துவது என்பது மடமைத்தனம். ஏன் இந்த மடமைத்தனத்தை முஸ்லிம்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு தன்னுடைய ரப்பை பற்றிய அறிவு இல்லை. ரப்பை பற்றிய அறிவு இருந்தா அதை சொல்ல மாட்டாங்க. என்று அல்லாஹ் தஆலா யூதரை பார்த்து சொல்லுகிறான், அல்லாஹ்வை அவர்கள் மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை. அல்லாஹ் யார்? எப்படிப்பட்டவன்? இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், அந்த சராசரங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அகில உலகமுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுமையில் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தையும் தன்னுடைய வலது கரத்தில் சுருட்டி வைத்துக் கொண்டு கேட்கக்கூடியவன். அனல் மலிக் ஐனல் முலூக்கிலால், நான் தான் யாரு? அரசன். எங்கே? பூமியில் ஆட்சியாளர்கள் என்று நடித்துக் கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அந்த அத்தகைய ஒரு வல்லமை மிக்கவன் தான் யாரு? அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை குறித்து நாம் என்ன செய்றோம்? தப்புந்தவருமான எண்ணங்களை, கற்பிதங்களை கொண்டு நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன? அடிப்படையான கல்வி விஷயத்தில் நாம் என்ன செய்றோம்? கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். ஏதோ இன்னைக்கு ஒரு மணி நேரம் நமக்கு அகீதா வகுப்பு கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். நாம் என்ன செஞ்சுட்டோம்? அகீதால எல்லாருமே 100 மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அகீதா என்பது என்ன செய்யணும்? நம்முடைய அடிப்படையான விஷயம், ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம். கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அது போன்று முன்னிற்கு, ஒரு முஸ்லிமிற்கு அடிப்படை என்னது? கொள்கை சார்ந்த கல்வி. நம்ம வீடு கட்டுறோம், என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்? அஸ்திவாரம் போடுவோம். அஸ்திவாரத்தை எப்படி போடுவோம்? ஒரே நாளை போட்டு அடுத்த நாள் எப்படியே பிள்ளை எழுப்பிடுவீங்களா? வேற என்ன செய்வோம்? அஸ்திவாரத்தை போட்டு, அஸ்திவாரம் என்ன செய்யணும்? தண்ணி ஊத்தி பக்குவப்படுத்தி அதை ஸ்ட்ராங் ஆக்கி, ஏன்னா அதுக்கு மேலதான் கட்டிடம் கட்ட போறோம் இல்லையா? அந்த கட்டிடம் எந்த அளவுக்கு நம்ம உயர கட்டினாலும் சரி, அதுக்கு எல்லாம் பேஸ்மெண்ட் என்ன? அஸ்திவாரம் தான் அதுக்கு அடித்தளமே. அந்த அடித்தளத்தை என்ன செய்யணும்? சரியான முறையில் பக்குவப்படுத்தணும். அப்ப ஒரு முஸ்லிமுடைய அஸ்திவாரம் என்ன? என்னதான்? அகீதா தான், கொள்கை தான். அப்ப அதை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணாத போது நம்முடைய மற்ற காரியங்கள் எல்லாம் பலவீனமாகத்தான் இருக்கும். அதான் இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் நிதர்சன வாழ்க்கையில நாம் கண்டு கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பின்னடைவு. அது சரி செய்யணும் சொன்னா நாம எதை சரி செய்யணும்? முதல்ல அகீதாவை சரி செய்தாக வேண்டும். அகீதா என்கிற பாடத்தை நாம் என்ன செய்யணும்? கற்க வேண்டும். அதற்கென்று நேரங்களை ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 23 வருடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய 13 வருடம் சொல்லும் இல்லையா? அந்த 13 வருடத்தில் ஒரே சப்ஜெக்ட் தான் போதிச்சாங்க. 23 வருடமும் அகீதாவை சொன்னார்கள். 13 வருஷத்துக்கு பிறகு மற்ற கடமைகளை குறித்த சப்ஜெக்டுகள் பேச ஆரம்பித்தார்கள். தொழுகணும், தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஜக்காத் கடமை, ஜிஹாத் கடமை, ஹஜ் கடமை என்கிற கடமையை பற்றி நினைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார்கள். அதே போன்று ஒரு முஸ்லிம் கடைபிடித்து வாழ வேண்டிய பண்புகள், குணாதிசயங்கள், ஒழுக்கங்கள், அதை பற்றி சொன்னார்கள். அதே போன்று வாழ்வியல் விஷயங்களை, நம்முடைய நடைமுறை சார்ந்த விஷயங்கள், டீலிங்ஸ், முஆமலாத் என்று சொல்வார்கள் அரபியில். அதற்கு அந்த முஆமலாத் சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், கடன், அதே போன்று அடமானம், திருமணம், தலாக்கு, திருமண முடிவு என்கிற அந்த ஹுடா, இப்படிப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி அவர்கள் மதீனாவுடைய வாழ்க்கையில் சொன்னார்கள். ஆனால் மக்காவுடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அழுத்த திருத்தமாக சொன்ன விஷயம் அகீதா. நாம எதெல்லாம் படிக்கிறோம் இன்னைக்கு? எதெல்லாம் படிக்கிறோம்? இப்ப நம்ம இவ்வளவு விஷயம் சொன்னோம் இல்லையா? ரசூலுல்லாஹி அவர்கள் 13 வருடம் அகீதாவை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்தார்கள். 23 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதா பேசினாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் மரண தருவாயில் இருக்கிற போது சொன்ன உபதேசங்களா என்ன?
லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபுர் அன்பியாஇ மசாஜிதா. யூத நஸாராக்கள் எல்லாம் சபிப்பானாக, அவர்கள் தன்னுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணக்கத்தலமாக்கி கொண்டார்கள். இது என்ன சப்ஜெக்ட்? என்ன சப்ஜெக்ட்? எந்த பாடத்தோடு தொடர்புடையது? அகீதாவோடு தொடர்புடையது. எப்ப சொன்னாங்க? ரசூலுல்லாஹி அவர்கள் மரண தருவாயில் மரணிக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சொன்னாங்க. அப்ப தன்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்த ஒரு தலைப்பு தான் என்னது? அகீதா என்கிற தலைப்பு. ஆனா நாம இதை எப்படி பார்க்கிறோம்? சாதாரணமாவா? நம்ம இதை படிக்கிறதே இல்லையே. எங்க படிச்சோம்? அகீதா படிச்சோமா? அகீதா படிச்சிருந்தீங்கன்னா நான் கேட்ட ஆரம்பத்திலிருந்து கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருப்பீங்க? பதில் சொல்லியிருப்பீங்க. நமக்கு என்ன வேணும்? ட்ரெண்டிங்கா, ஃபேஷனா, டைம் தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? லெக்சர்ஸ் வேணும் இல்லையா? உரைகள் வேணும். அந்த உரைகள் தான் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கும்போது என்ன செய்யணும்? அப்படி என்ன செய்யணும்? பார்த்தா என்ன செய்யணும்? ஃபுல் அரிக்கணும். அப்படி முடியல நின்றுணும். சரிங்களா? அந்த இன்ஸ்பிரேஷனோட அப்படியே வேகமா வெளியே போவோம். வெளியே போயிட்டு கொஞ்சம் காத்தடிச்ச உடனே எல்லாம் என்ன ட்ரை. மறுபடியும் ரீசார்ஜ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? அது மாதிரி இன்னொரு உரை கிடைக்கணும். என்ன காரணம் அப்படி சொன்னா, நாம வந்து சில கொள்கையால் நம்மை பக்குவப்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வாழ்க்கை 23 வருட நுபுவத்துடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் உரைகள், ஜுமா உரைகளை தவிர்த்து, ஜுமா உரைகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்சம் 10-15 நிமிடங்கள், 20 நிமிஷம் ஜுமா உரை தாண்டாது. அதுல கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அமெரிக்காவை பாருங்கள், ஆப்பிரிக்காவை பாருங்கள், ஆஸ்திரேலியாவை பாருங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? ஏறி நின்று காஃப் வல் குர்ஆனில் மஜீத் பல் அஜிபு அன் ஜாஅஹு முன்திரு மின்ஹும். என்ன செய்றாங்க? சூரத்துல் காஃப் 50வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை என்ன செய்வாங்க? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓதிட்டு இறங்கிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இறங்கிடுவாங்க. யாரு? ரசூலுல்லாஹி அவர்கள். இன்னைக்கு ஒரு இமாம் அப்படி பேசிட்டானா என்ன நிலைமை? யாரும் வரமாட்டாங்க. அவர் அடுத்த வாட்டி ஏன் மிம்பர்ல ஏற்ற மாட்டோம். சரிங்களா? அப்படித்தானே? ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க? ஒரு முறை இல்ல, பல முறை இதை செய்தார்கள். இந்த சூரத்துல் காஃப மட்டும் ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிருக்காங்க? 2-3 தடவைகளுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க? ஜுமாவுல உரையாடி நிறுத்திருக்கிறாங்க. உரைனா என்னது? உரை இல்ல, இந்த வசனத்தை அப்படியே ஓதுறது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குரலில அழகான முறையில தஜ்வீதோடு தர்த்தீலோடு அந்த குர்ஆன் வசனத்தை என்ன ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க சஹாபாக்களுக்கு. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன், சூரத்துல் காஃப் என்கிற அந்த அத்தியாயத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் ஜுமாவில் ஓத கேட்டு நான் மனனம் செய்தேன் என்று சொல்லுவாங்க. ஒரு சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹ் ஜுமாவில் ஓத கேட்டு என்ன செஞ்சாங்க? இந்த அத்தியாயத்தையே ஒரு பெண்மணி, சஹாபி பெண்மணி மனனம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நாம தேடி பார்த்தோம் ஆனால் 20க்கு மேற்பட்ட அல்லது 30க்கு மேற்பட்ட உரைகளை நம்ம பார்க்க முடியாது. எத்தனை வருஷத்துல? 23 வருஷத்துல. அவ்வளவுதான் உரை. அப்ப மற்ற நேரத்தில் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள்? மக்களுக்கு பாடம் பயிற்றுவித்தார்கள், கொள்கையை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த கொள்கையை தம்முடைய இறுதி மூச்சு வரையிலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் ஒரு முஸ்லிமிற்கு முதலில் கற்க வேண்டிய முதன்மையான பாடம். இது தெரியாமல் போனால் அவன் நினைச்சான் எதை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது மட்டும்தான் நமக்கு நம்முடைய கபர் வரைக்கும், கபரில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய, கபருடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி புரிகின்ற, மறுமை வாழ்க்கையில் நமக்கு சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்ற ஒரே கல்வி. வேற எந்த கல்வியுமே கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல வசனங்களிலே எந்த மக்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள், எந்த மக்கள் வழிதிட்டு சென்றார்கள் என்பதை பற்றி எல்லாம் மிகச் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு நேர்கோடை வரைகிறார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், "ஹத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தம் பியதிஹி." அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேர்கோடை வரைந்து காட்டினார்கள். சும்ம ஹத்த ஹுதூதன் அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி. பிறகு அந்த நேர்கோட்டிற்கு வலதும் இடதுமாக வேறு சில கோடுகளை வரைந்து காட்டினார்கள். சும்ம கால ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகிமா. பிறகு அந்த முதல்ல வரைந்த நேர்கோடை சுட்டி காட்டி விட்டு சொல்றாங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய நேரான பாதை.
நேரான பாதை என்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நம்ம சொன்னோம் இல்லையா, அக்கீதா எத்தனை, முஸ்லிம்களுக்கான அக்கீதா எத்தனை, ஒன்று மட்டும்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே அக்கீதால இருக்கிறாங்களா? அக்கீதால ஒன்றுபட்டு இருக்கிறாங்களா? இல்ல, அதுலதான் முரண்பட்டு கிடக்கிறாங்க. ஏன் ஒன்றுபட முடியல? வாத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ்வின் கயிற்றை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லுவோம். ஏன் ஒன்றுபட முடியல சொல்லுங்க? அக்கீதா கொள்கை அடிப்படையில முரண்பாடு. சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று, இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆரம்பமே கோணலா போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதேதான் அடிப்படையே கோணலா போச்சு. இந்த சமுதாயத்துடைய பிரச்சனை என்ன? அடிப்படையே ஆட்டம் கண்டு விட்டது. அதனால் கட்டிடத்தை நம்ம உறுதியாக நிறுத்த முடியல, கட்டிடம் பலவீனப்பட்டு கிடக்கு. நாம அந்த இடத்துல நாம என்ன செய்யணும், நாம என்ன செய்யணும், நம்முடைய பணி என்ன, நம்முடைய இலக்கு என்ன என்று சொன்னால் அக்கீதாவை சரி செய்வது. நாம் அக்கீதாவில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அதைத்தான் தெளிவுபடுத்துகிறார். இதான் நேரான பாதை. வஹாதி சுபுல் முத்தஃபர்ரிகா, இதோ இருக்கிற இடது வலதுமாக இருந்து கொண்டிருக்கின்ற பல பாதைகள் இருக்கிறது அல்லவா. வஅலா குல்லி சபீலின் ஷைத்தானுன் யதுஉன்னா இலைஹி, அந்த ஒவ்வொரு பாதையிலும் ஷைத்தான் அமர்ந்து கொண்டு மக்கள் இருக்கிறான், அதன் பால் அவன் அழைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. பிறகு மேலும் என்ன செய்றாங்க? சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தோட 153வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, நபியே இதுதான் நீங்கள் சொல்லுங்கள், இதான் என்னுடைய நேரான பாதை. ஃபத்தபியூ, அதனை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ சுபுல, வேறு பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அப்படி நீங்கள் வேறு பல வழிகளை பின்பற்றினீர்களானால் அது என்னுடைய நேரான பாதையை விட்டு உங்களை தடம்புரல செய்துவிடும். அக்கீதாவிலிருந்து நாம தடம்புரலுவதற்கான காரணம் என்ன? சமுதாயம் ஏன் தடம்புரண்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? எந்த நேர்கோட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைத்து காண்பித்தார்களோ, எந்த பாதையில் சஹாபாக்கள் பயணித்தார்களோ அந்த பாதையை விட்டதுதான் அந்த வழிகேட்டிற்கான காரணம். அதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். நேர்வழி ஒன்றே ஒன்று மட்டும்தான், அந்த நேர்வழியில் நீங்கள் பயணிக்க வேண்டும். அந்த நேர்வழிக்காக வேண்டித்தான் அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்றோம், பிரார்த்திக்க வேண்டும். தினந்தோறும் 17 முறை இருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் நாம கடமையான தொழுகையில் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். என்ன அர்த்தம்? எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டித்தாயா ரப்பே. ரப்பே எங்களுக்கு என்ன செய்ய, எங்கள் ரட்சகா, எங்களுடைய ரப்பே எங்களுக்கு நீ நேரான பாதையை காண்பித்துத்தா. நேரான பாதை எங்க இருக்கு? ஏது அந்த நேரான பாதை சொல்லுங்க. இந்த பிரார்த்தனைய நாம மட்டும் தான் கேட்கிறோமா? வேற யாரெல்லாம் கேட்கிறாங்க? எல்லாருமே கேட்கிறாங்க. கபர் வணங்குறவங்க அதான் கேட்கிறான் இல்லையா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 5 நேரம் அவன் தொழுகிறான்னு சொன்னா அந்த கபர் வணங்கி இருக்கிறான், அதைத்தான் கேட்கிறான். கவார்ஜிகள் அவங்களும் அதைத்தான் கேட்கிறாங்க, ஷியாக்கள் அவங்களும் அதான் கேட்கிறாங்க, முஅத்தஸிலாக்கள் அவங்களும் அதான் கேட்கிறாங்க. ஏன்? காதியானி இருக்கிறான் இல்லையா? காதியானி யாரு? காதியானி யாருன்னு தெரியுமா? தெரியாதா? அது ஒரு குரூப் இல்ல, அவர்கள் காஃபிர்கள். அவங்க யாரு? காஃபிர்கள். ஏன் காஃபிர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் ஒரு நபி வருவான் என்று வாதிட்டு மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி லஅனத்துல்லாஹி அலைஹி என்கிற அந்த வழிகடனை, அல்லாஹ்வின் சாபம் அவன் மீது உண்டாகட்டும், அவனை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த மக்கள் என்ன செய்றாங்க? அவங்களும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று தான் பிரார்த்திக்கிறார்கள். அப்ப உண்மையிலே அந்த ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கிறவங்க யாரு? சரியான அகீதாவில் இருக்கக்கூடியவர்கள். சரியான அகீதாவில் இருந்தவங்க யாரு? சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ். சரியான அகீதாவில் இருந்தவங்க யாரு? சரியான அகீதாவில் பயணிக்கக்கூடியவங்க தான் அந்த நேர்வழியை கேட்கக்கூடியவர்கள், நேர்வழியை அடைந்து கொண்ட மக்கள். அந்த நேர்வழி உண்மையில் பயணித்தவர்கள் சஹாபாக்கள். அதனால தான் அல்லாஹ் இந்த வசனம் சூரத்துல் பக்ராவுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இந்த வசனத்திற்கெல்லாம் விளக்கமாக இருக்கிறான். 4வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. சூரத்து நிசாவுடைய 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமை யுத்தில்லாஹு வ ரசூல, யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ, உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸிதீகின வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் ஹஸன உலாயிக ரஃபீகா.
அதாவது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேர்வழி எது என்று சொன்னால் நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அந்த மக்கள் சென்ற நேர்வழி. அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மக்கள் யாரு? அல்லாஹ் சொல்றான் நபிமார்கள். அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள் யாரு? நபிமார்கள். அடுத்தது சித்திக் உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதா உயிர் தியாகிகள், வஸ்ஸாலிஹீன் நல்லடியார்கள். இவங்க யாரு? சஹாபாக்கள். அபூபக்கர் அல்லாஹ் என்ன சொல்லுவோம்? அபூபக்கர் சித்திக். அதே போன்று ஷஹீது யாரு? உமர் அல்லாஹ் ஷஹீத், உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீத், தல்ஹா ரலியல்லாஹு ஷஹீத். இப்படி ஷுஹதாக்கள், பத்ரில் கலந்து கொண்டவர்கள் ஷுஹதாக்கள். அல்லாஹ்வை அங்கீகரித்த, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய நாவினால் நற்சான்று வழங்கப்பட்ட அந்த உண்மையான ஷஹீதுகள். இன்னைக்கு பல பேர் என்ன செய்வாங்க? பல பேருக்கு அந்த பட்டத்தை கொடுப்பாங்க. ஷஹீத், இன்னார் ஷஹீத், அன்னார் ஷஹீத். தான் கட்சிக்காரன் சேர்ந்தா போதும், உடனே போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டாரு. என்னது? ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தானாலும் சரி, ஏதாவது பிரச்சனை மௌத்தான உடனே ஷஹீது, இவர் தான் நாளைக்கு எல்லா இடத்துல சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க போறாரு மாதிரி. அப்படிதானே? ஷஹீத் சர்டிபிகேட் யார் வாங்கி கொடுக்க போறாங்க? அவங்க கட்சியில உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஷஹீத் சர்டிபிகேட் கிடைச்சிடும். அந்த நம்பிக்கையில் நினைச்சாங்க யார் மௌத்தானாலும் போட்டுருவாங்க போஸ்ட். ஷஹீது ஷஹீதா இல்லையான்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவர். நாம சொல்ல முடியாது. உஸ்மான் பின் மலூன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி நினைச்சாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வீங்க? சொர்க்கத்தை அடைய இருக்கிறீங்க என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கண்டிக்கிறாங்க. அம்மா இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன், ஆனால் அவர் சொர்க்கமா நரகமா என்று எனக்கு தெரியாது. பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருது, அவருக்கு சொர்க்கம் என்று. அதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அந்த செய்தி வார்த்தை அங்கீகரிக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கே சொல்ல முடியாத போது இவங்க என்ன செய்றாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னவங்களை பத்தி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் யாரை குறித்து ஷஹீத் என்று சொன்னார்களோ, யாரை குறித்து ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்களோ, அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. அதனால சொன்னாங்க. அல்லாஹ்வே அங்கீகரிச்சுட்டான். அவங்க ஷஹீத் என்றும் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்றும் அல்லாஹ் அங்கீகரித்துட்டா அல்லாஹ் சொன்னாங்க. அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சில யாருக்கும் அந்த சர்டிபிகேட்டை வாரி வழங்கவில்லை. அப்ப இந்த நிலையை இன்றைக்கு நாம நம்முடைய சுயம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அறியாமை. அப்ப அல்லாஹ் தஆலா யாரை ஷஹீத் என்று சொல்கிறார்? சஹாபாக்களை சொல்றான். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தார்கள். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸ்ஸாலிஹீன் நல்லடியார்கள். யார் நல்லடியார்கள்? நீங்களும் நானுமா? அது சஹாபாக்கள் தான். அவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றினால் ஒரு நல்லடியாராக மாறலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வெளிப்படையாகவே உலகத்துல இவர் ஒரு நல்லடியார் என்று சொல்வதற்கான தகுதி படைத்தவர்கள் யாரு? சஹாபாக்கள். வேற யாருமே இல்லை அந்த தகுதி படைத்தவர்கள். யாரும் தன்னை அப்படி வாதிட முடியாது. யாருக்கு நாமளும் என்ன செய்ய முடியாது? அப்படி சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. நமக்கு ஆதரவு வைக்கலாம், இவர் ஒரு நல்லடியாரா இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். அதனால தான் நம்ம சொல்றோம், கபர்ல போயிட்டு இவர் நல்லடியார் சொல்லி நம்ம அவங்களை வணங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? அவர் நல்லடியாரா கெட்டடியாருன்னு யாருக்கு தெரியும்? அப்படி வரலாறு என்ன நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அதேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இதான் நிலைமை. நமக்கு தெரியாது, நம்ம ஆதரவு வைக்கிறோம். அல்லது அவருடைய வாழ்க்கை வரலாறு அலசி பார்க்கிற போது அவருடைய வாழ்க்கையிலே குறைகள் குற்றங்கள் இல்லாமல் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணி அவர் நடந்தார் என்பதை நாம் என்ன சொல்றோம்? நம்ம ஒரு நல்லடியாரா இருக்கலாம், நல்லடியாருடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லுவோம். அப்ப உண்மையிலே அந்த பட்டத்திற்கும் அந்த தகுதிக்கும் சொந்தக்காரர்களா இருந்தவங்க யாரு? சஹாபாக்கள் மட்டும்தான். அப்ப அவங்க போன அந்த நேர்வழியை தான் நினைச்சிடும் நம்ம கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது அல்லாதது நேர்வழி அல்ல. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஃப்தரகத் பனி இஸ்ராயீல் சிந்தம் வ 70 மில்லா வ தஃப்தரிக் உம்மத்தி 73 மில்லா குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லா வாஹிதா. பனி இஸ்ராயீல் சமுதாயம் 72 கூட்டமாக பிரிந்தது. என்னுடைய உம்மத்து 73. குல்லுஹும் ஃபின்னார், அனைவரும் நரகத்திற்கு செல்வார்கள். நவுது பில்லாஹ். இல்லா மில்லா வாஹிதா, ஒரு கூட்டத்தை தவிர. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மாஹி யா ரசூலுல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யார்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைக்கு எந்த வழிமுறையில் இருக்க கண்டீர்களோ அந்த வழிமுறையை கடைபிடிக்கக்கூடியவர்கள்.
அப்போ ஒருவர் நேர்வழியில் இருக்கிறார், சரியான கொள்கையை பின்பற்றுகிறார், சத்திய மார்க்கத்தை அவர் சரியான முறையில் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய அளவுகள் என்ன? அவருடைய புரிதல் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அவருடைய புரிதல் எப்படி இருக்கணும்? சஹாபாக்கள் புரிந்தது போன்று இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழிமுறையில் இருக்க கண்டீர்களோ அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள். குர்ஆனை நாம விளங்குறதா இருந்தாலும் சரி, சுன்னாவை நாம விளங்குவதா இருந்தாலும் சரி, எப்படி விளங்கணும்? சஹாபாக்கள் இப்படி விளங்கினார்களா? அளவுகள் என்ன? சஹாபாக்கள் இப்படி புரிந்து கொண்டார்களா? சஹாபாக்கள் இப்படி நடைமுறைப்படுத்தினார்களா? இப்ப நீங்க எல்லாரும் சஹாபாக்களை பின்பற்ற கூட்டமா மாறிட்டீங்களா? இது செய்யறதுனால கரெக்ட், மாஷா அல்லாஹ். சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் பின்பற்ற சொன்னாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? சஹாபாக்களை தான் பின்பற்றணும். அல்லாஹ் சொன்னானோ அவங்கள தான் பின்பற்றணும். இப்படிதானே? அல்லாஹ் யாரை பின்பற்ற சொல்றானோ அவங்கள தான் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சஹாபாக்களை பின்பற்ற சொன்னானா? சொன்னானா இல்லையா? ஆமாவா? என்ன ஆதாரம்? சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற சொன்னானா? சஹாபாக்களை பின்பற்ற கூடாது இல்ல? அப்போ பாருங்க, உங்க இமாம் மட்டும்தான் உங்களோட முரண்படுகிறார், நீங்க இமாமோடு முரண்படுறீங்க. என்ன சொல்றீங்க? யாரும் அவருக்கு ஆதரவு இல்லையா? அங்க சொன்ன நேர வழியில சஹாபாக்கள் இருந்தாங்க, அப்ப சஹாபாக்களை பின்பற்றலாம். மாஷா அல்லாஹ். சகோதரர் ஒருத்தர் தான்ப்பா, சரிங்களா? மாஷா அல்லாஹ். நீங்களாம் இந்த கருத்துல இல்லையா? சந்தேகமா இருக்கு உங்களுக்கு இல்லையா? சரி. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே 9வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் சொல்கிறான், அஸ்ஸாபிகூன லவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார் வல்லதீன தபவும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. முதல் முன்னோடிகளான முஹாஜிர்கள் மற்றும் அன்சார்கள், அவர்களை நல்ல நிலையில் யார் பின்பற்றினார்களோ, யார் பின்பற்றணும்? முஹாஜிர்களையும் அன்சார்களையும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன தபவும் பிஇஹ்சான், அவர்களை நல்ல நிலையில் பின்பற்றியவர்கள், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். யாரை பின்பற்றியவர்களை? யாரை பின்பற்றியவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான்? சஹாபாக்களை பின்பற்றியவர்களை. அல்லாஹ் சொல்ற முஹாஜிர்களையும் அன்சாரையும் யார் பின்பற்றினாங்களோ அவங்கள அல்லாஹ் என்ன செஞ்சான்? பொருந்திக் கொண்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களா மாறினார்கள். இன்னும் இதை விட ஒரு இப்படி மேலான விளக்கம் சூரத்துல் பக்ராவுடைய 137வது வசனம். சூரத்துல் பக்ராவுடைய 137வது வசனம். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், ஃபைன் ஆமனு பிஸ்மி ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்தது, நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டார்களானால் அவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள். இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் நீங்கள் என்று சொல்றது யார? சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ், எல்லாருக்கும் தெளிவா இருக்கு இல்லையா? கன்ஃபியூஷன் இல்லை, சந்தேகம் இல்லை. அல்லாஹ் நீங்கள் என்று சொன்னது யார? சஹாபாக்கள். இங்க மட்டும் இல்ல, குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் நீங்கள் சொன்னாரோ அவங்க யார் தான்? சஹாபாக்கள் தான். சரி, அதை நம்ம தெளிவா புரியணும். குந்தும் ஹைர உம்மத்தின், குந்தும் ஹைர உம்மத்தின்னா இந்த குந்தும் இல்ல, அந்த குந்தும். யார் அது? முகாத்தப் யார்? அந்த இடத்துல பேசப்படுகிற மக்கள் யாரு? சஹாபாக்கள். அவங்களத்தான் அல்லாஹ் சிறந்த சமுதாயம் சொல்றான். நம்ம சிறந்த சமுதாயமா? இல்ல. ஏன்? நம்மள்ட்ட வந்து என்ன காரணத்தினாலும் சொன்னா நாம சரியா இல்லையே, அப்புறம் எப்படி சிறந்த சமுதாயம் ஆகும்? சிறந்த சமுதாயம் அல்லாஹ் சொல்லுகிற போது இருந்த மக்கள் தான் உண்மையிலே யாரு? சிறந்தவர்கள். அப்ப அல்லாஹ் நீங்கள் என்று சொல்லுகிற போது, மூமின்கள் என்று சொல்லுகிற போது யாரை குறிக்கும் தெரியுமா? அது சஹாபாக்களை தான் குறிக்கும். அப்ப நான் மூமின் இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க சஹாபாக்கள் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் மூமின் தான். அதனால தான் அல்லாஹ் இதை சொல்றான், ஃபைன் ஆமனு பிஸ்மி ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்தது, நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டார்கள், ஆனால் அவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் அவர்கள் என்று யாரை சொல்லுகிறான்? நீங்கள் என்று சஹாபாக்கள். கிளியரா? சரி, அவர்கள் என்று யாரை சொல்லுகிறான்? உலக மக்கள் அனைவரையுமா? இல்ல, அவங்க அதாவது
சஹாபாக்கள் அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி என்ன சொல்றான், நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டார்களானால் அவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள். அது ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். ஆனா நேரடியாக அந்த வசனம் யாரை குறிக்கிறது என்று கேட்டால், நான் சொன்னது 137வது வசனம். அப்படியே பின்னாடி 2 வசனத்துக்கு பின்னாடி போங்க, 135ல பாருங்க. யூத நசாராக்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் தான் நேர்வழியில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். யூதர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க நேர்வழியில் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல நாங்க தான் நேர்வழியில் இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ 2 பேருமே நேர்வழியில கிடையாதுறான்றான். கரெக்டா? கிறிஸ்தவனும் நேர்வழியில கிடையாது, யூதனும் நேர்வழியில கிடையாது. அப்ப நேர்வழியில் இருக்கிறது யாரு? சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்களோட ஈமான் போன்று உங்களுடைய ஈமான் இருந்தால், உங்களுடைய கொள்கை இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை முறை இருந்தால், அப்ப நீங்க யாரு? நேர்வழிக்கு வந்துடுவீங்க, நீங்க நேர்வழி அடைவீங்க. சரி, அப்ப இது அல்லாஹ் தஆலா யூத நஸாராக்களுக்கு சொல்லுகின்ற வசனம் என்று சொன்னால், இப்ப நமக்கு என்ன உதாரணம், நமக்கு என்ன வழிகாட்டுதல்? அதேதான் நமக்கு வழிகாட்டுதல். நம்முடைய ஈமான் யாரோட ஈமான் மாதிரி இருக்கணும்? சஹாபாக்களுடைய மாதிரி இருக்கணும். நம்முடைய கொள்கை நாம் பின்பற்றுகின்ற அடிப்படை எப்படி இருக்கணும்? சஹாபாக்கள் பின்பற்றி அதே அடிப்படையில் இருக்கணும். அதற்கு மாற்றமாக இருந்தால் அதுதான் வழிகேடு. அதான் என்னது? வழிகேடு. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? 73 கூட்டம். அந்த 73 கூட்டத்தில் ஒன்று மட்டும்தான் சொர்க்கம் போகும். அந்த ஒன்று யாரு? நானும் சஹாபாக்களில் இருக்கக்கூடிய வழிமுறை. அதனால தான் இன்னொரு செய்தியில ரசூல் சொல்றாங்க, அன்-நுஜூம் அமனத்தில் ஸமா, நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பு. ஃபைதா தஹபத் அத்தஸ்ஸமா மா துஆத், நட்சத்திரங்கள் வானத்திற்கான பாதுகாப்பரணா இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் சென்று விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அப்படி என்ன அர்த்தம்? வானம் அழிந்துடும், வானம் அழிஞ்சு போயிடும். அதே போன்று சொல்லுங்க, அன அமனத்துல் அஸ்ஹாபி, நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பரணாக இருக்கிறேன். நான் சென்று விட்டால் என்னுடைய சகா தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அஸ்ஹாபி அமனத்துல் உம்மா, என்னுடைய தோழர்கள் இந்த உம்மத்திற்கான பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். என்னுடைய தோழர்கள் யாரு? இந்த உம்மத்திற்கான பாதுகாப்பு. அவர்கள் சென்று விட்டால் உம்மத்திற்கு வாக்களிக்கப்பட்டது. இந்த உம்மத்தை எப்ப பிளவுபடும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? சஹாபாக்குடைய காலகட்டத்துக்கு பிறகு. சஹாபி இருக்கிற வரைக்கும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வழி தவற மாட்டாங்க. சஹாபாக்களை பின்தொடர்ந்தோம்னு சொன்னா வழிகட்டுக்கு போக மாட்டாங்க. அதனால தான் ഖൈറുൽ ഖുറൂനി கர்னி சும்மல்லதீன யலூனஹும், மக்களில் சிறந்தவர்கள் யாரு? என்னுடைய தலைமுறை சார்ந்தவர்கள். அடுத்து வரக்கூடியவங்க, அதற்கு அடுத்து வரக்கூடியவங்க சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள். 3 தலைமுறை ரசூல் என்ன செய்றாங்க? சங்கிலி தொடரா சொல்லிட்டு போறாங்க. ஏன் இவங்க 3 தலைமுறையில் சிறந்தவர்கள் சொன்னாங்க தெரியுமா? அதற்கான விளக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸ்மஊன வ யுஸ்மா மின்கும் வ யுஸ்மா மிம்மன் சலி மின்கும். நீங்க ஏண்டது கேட்கிறீங்க. யார்ட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நினைச்சாங்க மார்க்கத்தின் கல்வி அறிந்து கொள்கிறார்கள். சஹாபாக்களிடமிருந்து தாபீன்கள் அறிந்து கொள்கிறார்கள். தாபீன்களிடமிருந்து தபு தாபீன்கள் அறிந்து கொள்கிறார்கள். அதனால தான் அவங்க சிறந்தவங்க. இது இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுனன் அபூ தாவூத்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. இதே செய்தி தபரானியில் இடம்பெறுகிற போது, லா யஸாலுன் நாஸ் பிகைரின், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் நன்மையில் இருந்து கொண்டிருப்பார்கள். மக்கள் எப்படி இருப்பாங்க? நன்மையில் இருப்பாங்க. எது வரைக்கும்? என்னை பார்த்த, அதாவது என்னை கண்டவர்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கிற வரைக்கும். யாரு? சஹாபாக்கள் இருக்கிற வரைக்கும். அதற்கு பிறகு சஹாபாக்களை கண்டவர்கள் இருக்கிற வரைக்கும், அதாவது தாபீன்கள். அதுக்கப்புறம் இது தபு தாபீன்கள். அப்போ இந்த அடிப்படையில் மார்க்கத்தின் கல்வியை, மார்க்கத்தின் அடிப்படையை புரிந்து கொண்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் அது வரைக்கும் தான் இந்த சமுதாயம் என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும், நேர்வழியில் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. இப்ப இந்த அடிப்படையை தகர்க்கக்கூடிய வேலையை தான் என்ன செய்றாங்க? இன்றைக்கு மார்க்கத்தின் பேரால் குழப்பம் செய்யக்கூடிய அத்தனை குழப்பவாதிகளும் செய்கிறார்கள். இந்த குழப்பத்தை முதல்ல உலகத்தில் தோற்றுவித்தது யார் தெரியுமா? யார் தோற்றுவித்தாங்க? ஒன்றுபட்ட இஸ்லாமிய சமுதாயத்தை பிளவுபடுத்துகின்ற, அதை சிதைக்கின்ற வேலையை செய்த முதன்மையான வழிகாட்டர்கள் யார் தெரியுமா? ஹவார்ஜிகள். மாஷா அல்லாஹ். யார் சொன்னாங்க? ஹவார்ஜ். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். ஹவார்ஜிகள்
அவங்க ஹவாரிஜிகள் யாரு? சஹாபாக்களா? வேற யாருமா? யாரு ஹவாரிஜிகள்? யாரு கூட இருந்தவங்களா? சஹாபாக்கள் காலத்தில் இருந்தவர்கள், இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்கள். இஸ்லாத்தை யாரிடமிருந்து கற்க வேண்டும்? சஹாபாக்களிடமிருந்து கற்கணும். தாபீன்கள் சஹாபாக்களிடமிருந்து கற்றாங்க இல்லையா? அந்த போட்டு சஹாபாக்களிடமிருந்து இவங்க கற்றுக்கொள்ளாம இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹும் ரிஜால் நஹ்னு ரிஜால். சஹாபாக்கள் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள். சஹாபாக்களுக்கு குர்ஆன் விளங்குமா? எங்களுக்கும் குர்ஆன் விளங்கும். சஹாபாக்களுக்கு சுன்னா விளங்குமா? எங்களுக்கு விளங்கும். நாங்க படிச்சுட்டு போறோம், எதுக்கு நாங்க சஹாபாக்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்ற வாதத்தை வச்சவங்க தான் யாரு? ஹவாரிஜிகள். அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹவாரிஜிகளுடைய வழிகேட்டை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காண்டி அவருடைய அவைக்கு சென்று அவரிடத்தில் விவாதம் செய்கிறார்கள். விவாதம் செய்கிற போது முதன்மையாக சொன்ன பதிவு என்ன தெரியுமா? அன மின் இந்திய அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களிடமிருந்து வருகிறேன். வமா ஃபீக்கும் அஹது மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களின் நபித்தோழர் ஒருவர் கூட கிடையாது. சுப்ஹானல்லாஹ். 6000 பேர் இருக்கிறாங்க அங்க கூட்டத்துல. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6000 பேர் கொண்ட மக்கள் அங்கே ஒன்று கூடி இருக்கிறாங்க. அந்த மக்களை பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சஹாபாக்கள் இருந்து வரேன், உங்கள ஒருத்த கூட சஹாபி கிடையாது. என்ன காரணம்? அலைஹிம் உன்சிலல் குர்ஆன். அடுத்து சொல்லுவாங்க பாருங்க, அந்த சஹாபாக்கள்கிட்ட தான் குர்ஆன் அருளப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா, குந்தும் நீங்கள் என்று சொன்னால் குர்ஆன்ல அது யாரை குறிக்கும்? சஹாபாக்கள். ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் குர்ஆனில் யாரை குறிக்கும்? சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கிட்ட தான் குர்ஆன் இருக்கிறது. அப்ப அவங்க குர்ஆன் அதிகம் அறிந்தவர்களா, நீங்கள் அறிந்தவர்களா? குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கம், அதனுடைய புரிதல் யாருக்கு சரியா இருக்கும்? ஏன்னா அவங்க ஒரு வாதத்தை வச்சாங்க, இனில் ஹுக்கும இல்லா லில்லாஹ். இன்றைக்கு இதே ஹவாரிஜிய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் நமக்கு மத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன வாதம்? ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான். ஆனா இப்ப என்ன செய்யணும்? ஹிலாஃபா கொண்டு வந்தாகணும். என்னது? ஹிலாஃபா கொண்டு வந்தாகணும். அதுதான் நம்ம முதன்மையான கடமை. கரெக்டா? முதன்மையான கடமை தானே? இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் சந்தேகத்தோட பாக்குறாங்க, அதுவா முதன்மையான கடமை அப்படின்னு. எப்படி முதன்மையான கடமை அதுவா? வேற என்ன முதன்மையான கடமை? அப்போ தௌஹீத். தௌஹீத் தான் முதல் கடமை. ரசூலுல்லாஹி அவர்கள் நினைச்சாங்க, மாதிரி ஜபல் அவர்களை தம்மோடு வாகனத்தில் அமர்த்திக் கொண்டு பயணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, யா முஆஸ் அத்தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய முதன்மையான ஹக் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அய்யஅபுதுஹு வ லா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது. இதான் அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய முதன்மையான ஹக். முதல் கடமை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன அர்த்தம் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்வது, வணக்கத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு என்று அர்ப்பணிப்பது, அதான் அடிப்படை. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? ஆட்சியை நிறுவுவதுதான் முதல் கடமை. இது யாருடைய சித்தாந்தம்? ஹவாரிஜிகள். அல் குர்ஆனுடைய வசனம் அது சொன்னது 7வது அத்தியாயத்துடைய 54வது வசனம், இனில் ஹுக்ம இல்லா லில்லாஹ். ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்விற்கு திண்டி வேறு யாருக்கும் இல்லை. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி நினைச்சாங்க அவங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, கலிமத்துல் ஹக்கி உரீத பிஹில் பாத்தில், கலிமத்துல் ஹக்கி உரீத பிஹில் பாத்தில், சத்தியத்தை அல்லாஹ்வின் வார்த்தையை சொல்லுகிறார்கள், ஆனால் அதன் மூலம் அவர்கள் பாத்திலை அசத்தியத்தை நிலைநாட்ட நாடுகிறார்கள். நவுதுபில்லாஹ். இந்த வழிகேடுகள் முதல்ல தோன்றியது ஹவாரிஜிடத்துல. என்ன காரணம்? அவர்கள் சஹாபாக்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபாக்கள் இந்த சமுதாயத்திற்கான பாதுகாப்பாளர் என்று சொன்னார்களோ அந்த சஹாபாக்களை வேண்டாம், அவர்கள் இல்லாமலே நாங்கள் இந்த மார்க்கத்தை விலகிக் கொள்ள முடியும் என்று வாதிட்டார்கள், வழிகட்டு சென்றார்கள். ஹவாரிஜிகள் வழிகடர்களா இல்லையா? ஹவாரிஜி வழிகடன் இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு ஹவாரிஜி. அப்படிதானே? திருடன் எப்பவும் திருடன் நினைச்ச மாட்டான், ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப ஹவாரிஜி வழிகடன் இல்லை ஒன்று ஒருத்தர் சொன்னான், அவன் யாரு? அவன் ஹவாரிஜி. இப்ப சொல்லுங்க, ஹவாரிஜி வழிகடர்களா இல்லையா?
வழிகாட்டர்கள் தானே. அப்ப அந்த ஹவாரிஜிகள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் உருவாக்கிய கொள்கை இன்றைக்கு என்ன செய்யுது, மக்களுக்கு மத்தியில் அது அப்படியே அதே வேகத்தோடு இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார். நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஃபித்னாக்கள் என்ன செய்கிறது, இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக மக்களுடைய ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கும் செவிகளுக்கும் இந்த செய்திகள் சென்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? அகீதா தெரியவில்லை என்பதுதான் காரணம். அடிப்படை எது என்பது போதிக்கப்படவில்லை என்பதுதான் காரணம். அடிப்படை தெரிஞ்ச அவனுக்கு என்ன செய்யும், அஸ்திவாரத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா, ரூப சரி செய்யணுமா அப்படின்றத அவன் என்ன செய்வான், புரிந்து கொள்வான். சரிதானே? அந்த அறிவு யாருக்கு சென்ஸ் இருக்கணும் இல்லையா? அடிப்படை அறிவு இருந்தாதான் என்ன செய்வான், எப்பா நான் வந்து சுவரை பூசுறதுக்கு பதிலா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலா அல்லது ரூஃப கட்டுறதுக்கு பதிலா அல்லது பில்லரை மேல அப்படியே உயர வாங்க அளவுக்கு உயர்த்துக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும், இப்படி பேஸ்மெண்ட்டை சரி செய்யணும்டா இல்லையா? அதான காமன் சென்ஸ். அதை சரி செஞ்சாதான் நான் என்ன செய்ய முடியும், கட்டிடத்தை உறுதியா வச்சுக்க முடியும். இல்லைன்னா கட்டிடம் காத்தடிச்சா என்ன செஞ்சிடும், காணா போயிடும். அப்ப அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும், முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு இன்றைக்கு இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன சொன்னா, கொள்கையை பற்றிய தெளிவில்லை என்பதுதான். கொள்கையை பற்றிய தெளிவுதான் நமக்கு முதன்மையாக வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய 23 வருட வாழ்க்கையில் 23 வருடம் இந்த கொள்கையை சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, ஒரு போருக்கு போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வோட ஒரு கூட்ட மக்கள் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவங்க. அவங்க என்ன செய்றாங்க, அங்க ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்றாங்க, தாத் அன்வாத் என்று சொல்லி என்ன செய்றாங்க, ஒரு மரத்தை வைத்துக் கொண்டு அந்த மரத்துக்கு கீழே சில வழிபாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இஜஅல்னா தாத் அன்வாத்தின் கமாலஹும் தாத் அன்வாத். அவங்களுக்கு எப்படி தாத் அன்வாத்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கிறதோ, ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறதோ, அது போன்று எங்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி என்ன சொல்றாங்க, இன்ன ஹாதா சுனன் மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் சொன்ன அதே அந்த வாதம் அதே அந்த வழிமுறை நீங்கள் சொல்லுகிறீர்கள். யார் சொன்னாங்க? பனி இஸ்ரவேலர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா, இஜஅல்னா இலாஹன் கமாலஹும் இலாஹா கமாலஹும் ஆலிஹா. அவங்களுக்கு எப்படி ஆலிஹத் இருக்குதோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஆலிஹத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஏற்படுத்திட்டாங்க. இதை போன்ற வாதத்தை தான் நீங்க என்ன செய்றீங்க, வைக்கிறீங்க என்று சொல்லிட்டு நீங்களும் மடையர்களா இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பண்படுத்தினார்கள், கொள்கையை தெளிவுபடுத்தினார். எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, கொள்கையில் சமரசப்படவில்லை, விட்டுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் கொள்கை என்பதுதான் அஸ்திவாரம். அந்த கொள்கையை சரி செய்யாவிட்டால் அதனால் ஏற்படுகின்ற இழப்பு மிகப்பெரிய இழப்பு. என்ன இழப்பு ஏற்படும் சொல்லுங்க, என்ன இழப்புங்க? கொள்கையை தெரியலன்னா ஏற்பட போகுது. நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்குறேன், நான் ஹஜ் செய்யறேன், என்னால முடிஞ்ச நல்ல காரியங்களை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன கொள்கை நீங்க செஞ்சுக்கிறீங்க? கொள்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம்? அப்படி அந்த கேள்விதான் இன்றைக்கு நம்ம உள்ளத்தில் இருக்குது. அந்த கேள்வியின் காரணமாக தான் நாம் என்ன செய்றோம், கொள்கை போன்ற விஷயங்களை பாடங்களை படிப்பதற்கு நம்ம தயார் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? யாராவது நீங்க ஆர்வப்பட்டு இங்கே இருக்கிற இமாம்கிட்ட வந்து, உஸ்தாத் இமாம் எங்களுக்கு அகீதா சொல்லிக் கொடுங்க, கேட்டதுண்டா? கேட்ட ஒரு ஆள் இருக்காங்களா அந்த கூட்டத்தில்? அதான் உங்களுக்கு வேண்டாம்ல, கொரோனா வந்ததோட அகீதா போச்சு, கொள்கை போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அதான் அது யார் வேணும்னு சொல்லி நீங்க நிக்கிறீங்களான்னு கேட்கிறேன் நான். என் கேள்வி என்ன, அது எங்களுக்கு வேண்டும், நாங்கள் படித்தாகணும்னு சொல்லி அதுல நீங்க என்ன செய்றீங்க, கவனம் கொடுக்குறீங்களா, ஆர்வம் காட்டுறீங்களா? வந்த முதல் நாள் இப்ப இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு இல்லையா, எதனால வந்ததுன்னு தெரியாது. சரிங்களா? மாஷா அல்லாஹ், எல்லா நேரத்திலும் இப்படிதான் வருவீங்களா? வந்த சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அப்படியா? மாஷா அல்லாஹ். இதே மாதிரி தான் அகீதா கிளாஸ் வந்தீங்களா? இல்ல இல்ல தானே? அதான் சொல்றேன், இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்திருக்கிறீங்க அப்படிதானே? இதே வாரம் வச்சா இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை அப்படிதானே? எங்களுக்கு வேற வேலை இருக்கு. ஆனா நாங்க ஏதாவது ட்ரை பண்றோம். உங்களுக்கு கூட நாங்க வந்து இங்க மாஸ்க் போட்டு இல்ல வாட்ச் போட்டு மாதிரி கேட்ட அப்புறம் கூட ட்ரை பண்ணாங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பாடம் கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ். இல்ல எல்லார்கிட்டயும் அந்த ஆசை இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்வம் எல்லார்ட்டையும் இருக்கணும். என்ன காரணம்? இதுதான் நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை நம்ம தெரியாமல் போனால் நம்முடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும், நம்முடைய கபருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். ஒரு மனிதன் கபரில் வைக்கப்படுகிறான். அவன்கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்ன?
நீ ஆட்சி நிலைநாட்டினியா, இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி அவர்கள் அது மாதிரி கேள்வி வரும்னு சொன்னாங்களா? என்ன கேள்வி வரும்? மன் ரப்புக்க, உங்களுடைய ரப்பு யார்? நம்ம ரப்ப பத்தி தெரியாம இருந்தா ஃபர்ஸ்ட் கேள்வியில அவுட்டு இல்லையா? கொஸ்டின் லீக் அவுட் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கு ஆன்சர் சொல்லணும்ல. யார் ஆன்சர் சொல்லுவாங்க? நான் இந்த உலகத்துல நான் சொல்றேன், நான் ஆன்சர் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நவுதுபில்லாஹ், சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயத்துடைய 27வது வசனம், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலின் ஸாபித்தின் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் தஆலா உறுதியான சொல்லின் மூலம் உறுதிப்படுத்துவான். எங்க? ஃபில் ஹயாத்தித் துன்யா, துனியாவுடைய வாழ்க்கையில், வ ஃபில் ஆখিরাহ, ஆখিরাத்தில். ஆখিরাத்தில் என்று சொன்னால் இந்த வசனத்திற்கான பொருள் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஊதியல் அப்து ஃபீ கபரின், ஒரு அடியான் கபரில் வைக்கப்பட்டான், அவடத்தில் மலக்குகள் வருவார்கள், வசாயிலன் ரப்பஹு, அவருடைய ரப்பை பற்றி அவடத்தில் கேட்பாங்க, மன் ரப்புக்க மா தீனுக்க மா நபி மன் நபியுக்க, என்ன செய்வாங்க? இந்த கேள்வியை கேட்பாங்க. இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்வார் என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ் தஸ்பீத்தை தருகிறானோ, தஸ்பீத் என்றால் உறுதிப்பாடு. கேட்கிற கேள்வி கேட்கறது யாரு? மலக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க? பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருப்பார்கள். அவர்கள் நம்மை மரணித்ததற்கு பிறகு, நம்முடைய ஹயாத்தில் அல்ல. ஒருத்தர் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலே என்ன செய்வோம்? நம்ம திடீர்னு ஒருத்தர் நம்ம போய் தூக்கத்துக்கு பாதி தூக்கிட்டு இருக்கிறவன நடு தூக்கத்தில் எழுப்பி கேட்டா என்ன சொல்லுவோம்? நமக்கு என்னது தலைகால் புரியாதுன்னு சொல்ல முடியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லி கொஞ்சம் குழம்புவோம். அது போன்ற ஒரு நிலை நம்முடைய இந்த உலக வாழ்க்கை முற்றுப்பெற்று நாம் என்ன செய்றோம்? மறுமை வாழ்க்கைக்கு அடி விடுத்து வைத்திருக்கின்ற அந்த தருணத்தில் வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? மன் ரப்புக்க, உங்களுடைய ரப்பு யார்? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅம்மல் முஃமின், மூமின் பதில் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? யகூலு ரப்பி அல்லாஹ், அவன் சொல்லுவான் என்னுடைய ரப்பு அல்லாஹ். மூமின் மட்டும்தான் சொல்லுவான். அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅம்மல் காஃபிர் அவில் முனாஃபிக், நிராகரிப்பாளனும் அல்லது நயவஞ்சகனும், யகூலு லா அத்ரி, எனக்கு தெரியாது, சமீத் யகூலு நாஸ், மக்கள் இதை சொல்வதை நான் செவியுற்றிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா எனக்கு தெரியாது. ஆஹா லா அத்ரி என்று சொல்லுவார். அதே போன்றுதான் எல்லா கேள்விக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் மலக்குகள் என்ன செய்வாங்க? இரும்பு சமட்டி வைத்து அவனுடைய தலையில் ஓங்கி அடிப்பார்கள். என்ன சொல்லி அடிப்பாங்க தெரியுமா? என்ன சொல்லி அடிப்பாங்க தெரியுமா? அது தெரிஞ்சா நாம் என்ன செய்வோம்? அகீதா படிப்போம், மார்க்கத்தை கற்றுக்கொள்வோம், ஆர்வத்தோடு இருப்போம். ஏன்னா நமக்கு அல்லாஹ் அந்த அச்சத்தை தருவான். என்ன சொல்லி அடிப்பாங்க தெரியுமா? மா தரைச்ச வமா தலைத், நீ படிக்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை, நீ படிக்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை, அதற்கு ஆர்வம் காட்டல, அதற்கு முன் வரல, உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன செஞ்சிட்ட? வேற பல விஷயத்திற்காக நீ செலவழிச்சிட்ட. எனக்கு வியாபாரம் இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்கிறது, எனக்கு குட்டி இருக்கிறது, எனக்கு பொருளாதாரத்தை தேட வேண்டும், எனக்கு பட்ட பதவிகளை இருக்கிறது, அதை கவனிக்க வேண்டும். இப்படி என்ன செஞ்சோம்? உலக வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சோம்? மூழ்கி கிடந்தோம். எதை பற்றி நாம் அக்கறை கொள்ளல? என்னுடைய கபர் வாழ்க்கைக்கு எனக்கு வெளிச்சம் காட்டுகின்ற, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு எனக்கு ஈடேற்றத்தை தருகின்ற கொள்கையை பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யல? முன் வரல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்தில் மனிதன் நினைச்சுவான். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஸீஹு ஸைஹத்தன், அவன் ஒரு கூச்சலை போடுவான். அல்லாஹ் அக்பர். யாரு? அந்த அடி வாங்குகின்ற இரும்பு சமட்டியால் மலக்குகளிடமிருந்து அடி வாங்குகின்ற அந்த மனிதன் அந்த நேரத்திலே கூச்சலிடுவான். அந்த கூச்சலை மனுஷன் கேட்க மாட்டான், நம்மளால கேட்க முடியாது. அல்லாஹ் நமக்கு கேட்கறதை விட்டு அதை தடுத்து இருக்கிறான். ஜின்களும் கேட்க மாட்டார்கள். ஏன் கேட்க மாட்டோம் தெரியுமா? நாம மூர்ச்சையிடுவோம், நம்மளால அதை தாங்க முடியாது. அல்லது இன்னும் இறந்து போறவங்களை கொண்டு போய் என்ன மாட்டோம்? கபர்ல வைக்கிறதுக்கு நம்ம தயாராக மாட்டோம், அஞ்சுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய ஒரு கூச்சலை அவன் எழுப்புவான் என்று நினைச்சாங்க, சொல்லி காட்டுகிறான். யாருக்கு இந்த நிலைமை? யாருக்கு இந்த நிலைமை? அக்கீதாவை படிக்காதவர்களுக்கு, அக்கீதாவை அறியாதவர்களுக்கு, கொள்கை அடிப்படை புரியாதவர்களுக்கு. இப்ப நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்ன நம்மளுடைய வாழ்க்கையில? எதா இருக்கணும்? அக்கீதா படிப்பதுதான்.
மார்க்கத்தை நாம் அறியணும் சொன்னா முதல்ல என்ன சொன்னா நமக்கு அக்கீதாவை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவுடைய பொருள் என்ன, இந்த கலிமாவுடைய நிபந்தனை என்ன, பொருள் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த அமைப்போடு ஜமியாவோடு பயணிக்கிற காரணத்தினால நம்ம சரியான பொருளை சொல்றோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு தமிழ் மொழியில் எத்தனை அர்த்தம் கொடுக்கப்படும் தெரியுமா? யாருக்கா தெரியுமாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு தமிழில் என்னென்ன பொருள் கொள்ளப்படுகிறது? என்னென்ன பொருள் நோட் பண்ணுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை, இறைவன் இல்லை. சரிங்களா? இது சரியா? அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை, இறைவன் இல்லை, இது சரியா? சரிதானா? அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? எத்தனையோ ஆலிஹத்துகள் இருக்குன்னு சொல்றானே, கடவுளர்கள் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே, சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வை தவிர வேற கடவுளர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கானே. அப்ப எப்படி சரியாகும்? வணக்கத்தில் அது நம்ம சொல்லக்கூடிய பொருள். மற்றவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. சரி, இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தான் படைப்பாளன், அல் காலிக் அல் காதிர். அல்லாஹ் யாரு? படைப்பாளன், ஆற்றலுடையவன். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அது அர்த்தமா? அப்படியா? இல்ல. இன்னொரு கூட்டம் லா வுஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க? வஸ்துக்களை, அந்த அல்லாஹ்வை தவிர வேற எந்த வுஜூதும் இல்லைன்னு சொல்றவங்க தான் சொல்லுவாங்க வஸ்துக்களை கொண்டு எதுவும் ஆவதில்லை அல்லாஹ்வை கொண்டே தவிர. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க வஸ்துக்களுக்கு எதை செய்யறதா இருந்தாலும் அது யாருக்கு தான் பொருந்தும்? அல்லாஹ்க்கு தான். அதனால நீங்க எதை வணங்கலாலும் கடைசி எங்க போகும்? அல்லாஹ்க்கு போயிடும். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க? லா ஹாக்கிமியத்தை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற ஆட்சியாளன் இல்லை. இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருளில் ஒரு அம்சம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அதுவா பொருள்? அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க அந்த மக்கள்கிட்ட. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஏன் என்ன செய்வாங்க? குல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது அவங்க ஏன் மறுத்து இப்படி பேசணும்? அஜாலல் ஆலிஹத இலாஹும் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப் என்று அவங்க ஏன் சொல்லணும்? சொன்னாங்களா இல்லையா அந்த மக்கள்? என்ன அர்த்தம்? இவர் நம்முடைய கடவுளர்களை எல்லாம் ஒரே இலாஹ ஆக்க நினைக்கிறார், ஒரே வழிபாட்டுக்குரியவனாக மாற்ற நினைக்கிறார். இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், இது ஒரு ஆச்சரியமான விஷயம், வினோதமான விஷயம் என்று அவங்க மறுத்துரைத்தாங்க. ஏன் அந்த வாதத்தை சொல்லணும்? அல்லாஹ் தான் ஆட்சியாளர் என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களே. யாரு? மக்கா முஷ்ரிக்கீன்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வலைன் சால்து மன் ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்ல லா யகூலுன அல்லாஹ். அந்த மக்கள்கிட்ட போய் வானங்களை பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தான் படைத்தவன். அப்ப அல்லாஹ் படைப்பாளன், அல்லாஹ் ஆட்சியாளன் என்பதை யார் ஏத்துக்கிட்டாங்க? முஷ்ரிக்கீன்கள் ஏத்துட்டாங்களே. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்பது அது இல்ல, வேற ஏதாவது பொருள்? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் என்பதுதான் அதோடைய பொருள். வணங்குவதற்கு தகுதியான உண்மையான இலாஹ அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் அதோடைய பொருள். அதுதான் அவங்க முரண்பட்டாங்க. யார் முரண்பட்டாங்க? மக்கா முஷ்ரிக்கீன்கள் இந்த பொருளில் தான் முரண்பட்டார்கள். அதை சொல்வதற்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் அனுப்பினார். இந்த அடிப்படையான விஷயத்தில் கோளாறு இருக்கிற காரணத்தினால்தான் தான் சமுதாயத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. இதை நாம சரி செய்யணும்னு சொன்னா நாம் என்ன செய்யணும்? இந்த அகீதாவை படித்தாக வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் தெரிஞ்சா லா இலாஹ்வுடைய நிபந்தனைகள் எத்தனை? ஷுரூத் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நிபந்தனை இருக்கா? முதல்ல அது கேட்கணுங்க. இருக்கா இல்லையா? அப்படி ஒண்ணு இருக்கா? அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா? ஷுரூத் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படியா? அப்ப இருக்கா இல்லையன்றது கேட்டதுக்கே பதில் வரக்கானுமே. மறந்து வச்சு இருக்கா இல்லையன்றதுக்கே மறந்து வச்சா? இருக்கு, மாஷா அல்லாஹ். அது வரைக்கும் தெரிஞ்சா போய் அல்ஹம்துலில்லாஹ் நிபந்தனைகள் இருக்கிறது. அப்ப நாம லா இலாஹ இல்லல்லாஹ்வை அந்த நிபந்தனையோடு புரிகிற போதுதான் நம்முடைய ஈமான் சரியாகும். ஏன் முனாஃபிக்குடைய ஈமான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல? நிபந்தனையோடு லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிபந்தனைக்கு மாற்றமா அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா மட்டும் முஸ்லீம் ஆயிட மாட்டான் இல்லையா? அப்படி ஆயிருந்தானா முஷ்ரிக் ஆயிருப்பானே, முனாஃபிக் ஆயிருப்பானே இல்லையா? முனாஃபிக் அப்படி ஆயிருந்தானா அவனும் முஸ்லீம் ஆயிருப்பான். ஏன் அவன் முனாஃபிக் என்று அலப்படுத்துறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனை அவன் பேணவில்லை, அதனால் அவன் முனாஃபிக் ஆகிவிட்டான்.
இந்த அடிப்படையை தான் நாம் என்ன சொன்னோம், முதலாவது கற்றுத் தெரிய வேண்டும். இது நாம தெரியறது மட்டுமில்ல, நம்முடைய குடும்பத்தை இந்த அடிப்படையில் தான் நாம் அழைக்க வேண்டும். என்றால் ஒரு மனிதன் நாளைக்கு சொர்க்கம் செல்லணும்னு சொன்னா அவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான தகுதி என்ன? அவன் தௌஹீத்வாதியா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, மன் மாத்த வஹு யஅலமு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை அறிந்த நிலையில் மரணிக்கிறானோ அவன் சொர்க்கம் செல்வான். மன் கான ஆகிரு கலாமுஹு லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய மரண தருவாயில் அவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதா அமைந்து விடுகிறதோ அவன் சொர்க்கம் செல்வான். இப்ப சொர்க்கத்திற்கு போறதுக்கான கீ என்னதான்? லா இலாஹா இல்லல்லாஹ் பாஸ்வேர்டு. சொர்க்கத்துக்கு போணுமா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? சும்மா லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் போயிடுவோமா? அப்பனா ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, ஐயப்ப பக்தர்கள் அவங்கள சொர்க்கம் போடுவோம். அப்போ ஏன் சொல்லுங்க, மாலை போட்டு போகும்போது என்ன செய்வோம், லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு பாட்டு பாடிட்டே போடுவான். அங்க போய் அவர் இடத்துல என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லி என்ன செய்வான், பாங்கு சொல்லிட்டு இருப்பான், எல்லாமே செய்வாங்க. அவனுக்கு சொர்க்கம் ஆயிடும். நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நார்த் இந்தியால என்ன செய்யறோம், ஒரு சாமியார்கள் கூட்டம் என்ன சொல்லிட்டு போறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு முஸ்லிம்களுக்கு ஆதரவா செய்றாங்க. ஒரு கூட்டமே அப்படியே என்ன செய்றாங்க, காவியுடைய அணிந்து படையா போறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்துக்கு டிக்கெட் கிடைக்கணும். சரிங்களா? அப்படி அல்ல. யார் தௌஹீத்வாதியாக இருந்து இந்த கலிமாவை சொல்லுகிறானோ அவனிடமிருந்து தான் அல்லாஹ் தஆலா இதை அங்கீகரிப்பான். அது அல்லாதவரிடமிருந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். அதற்குரிய நிபந்தனைகள் தான் என்ன சொல்றோம், லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய ஷுரூத்துகளா சொல்லப்படுவது. இல்மு, யகீன், கபூல், இன்கியாத், அஸ்ஸித்க், அல் மஹப்பா, அல் இக்லாஸ், இதெல்லாம் என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ் பற்றிய அறிவு, லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய உறுதி, அதை மனமாற ஏற்றுக்கொள்ளுதல், அதற்கு கட்டுப்பட்டு நடத்தல், அதை நேசித்தல், வாய்மையா இருக்கிறது, இஹ்லாஸ் கலப்படம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாம் என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகள்லாம் நாம புரிந்து நாம அதை பின்பற்றுகிற போதுதான் நம்முடைய ஈமான் என்ன செய்யும், பரிபூர்ணமாக மாறும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் 23 வருடம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த பாடத்தை தான் பயின்றார்கள். அதனால தான் அவருடைய கொள்கையில எந்த விதமான குழப்பமும் ஏற்படவில்லை. அவர்களை யாரும் வழிகெடுக்க முடியவில்லை. அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள், நேர்வழிக்கு சாட்சிகளாக இருந்தார்கள், நேர்வழியில் அவர்கள் மரணித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வாழுகிற காலத்தில் என்ன செஞ்சிட்டான், உத்தரவாதமா சொர்க்கம் சொல்லிட்டான். யாருக்கு? சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் அனைவருமே சொர்க்கவாசிகள். சஹாபாக்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. நவுது பில்லாஹ். அப்படி ஒருத்தன் வாதிடுறான்னு சொன்னா அவன் யாரு, அவன் முதல் நரகவாசியா மாறிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்கள் யாரும் வெளியே போக மாட்டாங்க, நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் தான் இந்த கொள்கைக்கான அஸ்திவாரமாக திகழ்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த மக்களை தான் முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களைத்தான் என்ன செஞ்சாங்க, இந்த சமுதாயத்திற்கான பாதுகாப்பு கேடயம் என்று சொன்னார்கள். இதற்கு பிறகும் அவங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம குறை காணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், வமை யுஷாக்கிக்கு ரசூல மின் பஅதி மா தபயன லஹுல் ஹுதா. நேர்வழி இன்னதுதான் என்று தெள்ளத் தெளிவானதற்கு பிறகு யார் அல்லாஹ்வின் தூதருக்கு முரண்பட்டு வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் சென்ற பாதையை விட்டு விட்டு வேறொரு பாதையில் பயணிப்பானோ. இப்ப இங்க யார் மூமின்கள்? சஹாபாக்கள். அப்ப அவங்க வழியை விட்டுட்டு வேற வழியில போறது, அது அவங்களுக்கு தனி வழியா? அவங்க அல்லாஹ்வுடைய பாதையை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை அவங்க பின்பற்றினாங்க. அது அல்லாஹ் அங்கீகரிச்சதால தான் என்ன சொல்றான், மூமின்களுடைய பாதை என்று அல்லாஹ் தஆலா அந்த பாதைக்கு அடையாளம் கொடுக்கிறான். சபீலுல் முஃமினீன், என்ன பாதை அது? மூமின்களின் பாதை. அந்த மூமின்களுடைய பாதையை விட்டு விட்டு வேறொரு பாதையில் பயணிக்கிறானோ நுவல்லிஹி மா தவல்லா, அவனை அவன் செல்லுகின்ற வழியில் செல்ல விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம, அவனை இறுதியாக கொண்டு போய் நரகத்தில் நுழைவிப்போம். வஸாத் மஸீரா, சென்று சேருகின்ற இடங்களில் மிக கெட்டது நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையான லட்சியமாக அகீதாவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மீது இருக்கக்கூடிய முதன்மையான கடமை. தௌஹீதை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முதன்மையான கடமை. அல்லாஹ் யார் என்பதை அறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள் எல்லாவற்றையும் நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறிய வேண்டும். அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுல நம்மள்ட்ட என்ன இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. இஸ்லாத்துடைய அடிப்படையான காரியங்கள் எது என்பதை பற்றிய தெளிவான ஞானம் நம்ம இடத்தில் இருக்கணும்.
அந்த ஞானத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, குழம்பி விடக்கூடாது. நம்மை வழிகெடுப்பதற்காண்டி வழியேடர்கள் பல்வேறு விதமான வாதங்களை முன்வைப்பார்கள். அந்த வாதங்களை செயல்படுத்திக் கொண்டு என்ன செய்யக்கூடாது, தவறான பாதையின் பக்கம் சென்று விடக்கூடாது என்று சொன்னால் அக்கீதாவில் நாம், கொள்கையில் நாம் உறுதியுள்ள மக்களாக இருக்க வேண்டும். கொள்கையில் நாம் உறுதியுள்ள மக்களாக இருக்கணும். கொள்கையில் என்ன செய்யக்கூடாது, பலவீனர்களாக இருக்கக்கூடாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற ஒரு பெரிய நிஅமத், நாம் இந்த சத்திய கொள்கையை அறிவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நேரான வழியில் நாம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் யாரும் சூஃபிகளை போன்றோ கபர் வணிகங்களை போன்ற சில அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற மாபாதக செயலை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைத்து மதிப்பிடுகின்ற, அல்லாஹ்வை மட்டப்படுத்துகின்ற விதத்தில் அல்லாஹ் வர்ணித்து விட்டு நாம் வாழல. அல்லாஹ் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் இந்த தீனை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான். அதற்கான உலமாக்களை நமக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனவே இந்த வாய்ப்பை நாம் என்ன செய்யக்கூடாது, தவற விட்டு விடக்கூடாது. இதை நாம் சரியான முறையில் கற்று, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம், இதுதான், இதை கொண்டுதான் நாம் நாளைக்கு சொர்க்கம் செல்ல போறோம். வேற எதை கொண்டு சொர்க்கம் போறது கிடையாது இல்லையா? கொள்கை தான் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை பெற்று தருகின்ற முதல் காரணம். அமல் கிடையாது இல்லையா? அமல் இரண்டாவது தான். ஃபர்ஸ்ட் என்னது? கொள்கை. கொள்கையில் சரியா இருந்தாதான் அமல் அங்கீகரிக்கப்படும். ஒருத்தன் கொள்கை சரியில்லைன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக். நபியே, நீங்கள் இணை வைத்தாலும் கூடிய ஒட்டுமொத்த அமல் அழிஞ்சிடும். அவுதுபில்லாஹ், அல்லாஹ் சொல்றான். அதாவது எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான். நீங்க இணை வச்சாலும் கூடிய அமல்கள் என்ன ஆயிடும், அழிந்து போயிடும். அப்ப கொள்கை சரியில்லாமல் ஒரு அமல் செய்தால் அந்த அமல் என்ன செய்யப்படாது, அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே கொள்கை சீர்திருத்தத்தை தான் நம்முடைய முதன்மையான கடமையாக நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றிய அறிவை நாம் அதிகம் வளர்த்துக் கொள்வதற்கு, அக்கீதாவை பற்றிய கல்வியை நாம் அதிகமாக தேடுவதற்கு நாம் முயல வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருக்கு இந்த கல்வியை நாம் புகட்ட வேண்டும். இதான் நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையான கடமை. இதன் மூலம் தான் நாம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் செல்ல இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவேற்றுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.